அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் இப்பொழுதோ இருப்பது அனுராதபுரம் மாவட்டத்தின் 306வது கிராம சேவகர் பிரிவின் கீழுள்ள மகா சியம்பலாகஸ்வவ இந்த ஊரிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் அனைவரும் குறிப்பாக விவசாய பயிற்சிக்கு விவசாயத்தை நம்பிய வாழ்வாதாரமாக இருக்கின்றார்கள். இந்த பிரதேச மக்களுடைய இந்த வாழ்வாதாரம் இந்த வருடம், அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த அடைமழை காரணமாக வெள்ளப்பெருக்கில் இந்த பிரதேச வயல்வெளிகள் அப்படியே நீர்மூழ்கியுள்ளது. இந்த பிரதேசத்தில் தற்பொழுதோ வயல் பார்க்கும் பொழுதோ மனதுக்கு கவலையை தரக்கூடிய ஒரு வயல் காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரதேச மக்களினது வேண்டுகோளாக இந்த பிரதேசத்தில் மீண்டும் தங்களது பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும், இல்லாத விடத்து அரசாங்கத்திடம் நிவாரணம் பெற்றுத் தருமாறு இந்த பிரதேசவாசிகள் வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். எமது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் இது தொடர்பான காட்சிகளை எமது யூடியூப் சேனல் வழியாகவும் பார்க்கும். பாருங்க, எங்களோட ஆளாத்த விவசாயம் இதெல்லாம் வெள்ளாமல் வயலில் உள்ள கல்லாட்டிட்டு வந்து வேலியில் வச்சிருக்கு. அவ்வளோ விவசாயங்களும் காட்டோட இதெல்லாம் வச்சுட்டு வெள்ளாமை தான் கலாட்டிட்டு வந்துருக்கு. இதெல்லாம் வெள்ளாமையா? வெள்ளாமை எத்தனை? ஒரு மாதத்து வெள்ளாமை. மாதத்து வெள்ளாமல் ஆளாத்தையும் கலாட்டி கொண்டு வேலியில் வச்சிருக்கு. வைக்கல் மாதிரி இருக்கு. வைக்கல் மாதிரி இருக்கு. தனி வச்சு இந்த கம்பி இருக்கு. கடும் மழையின் காரணமாக மல்லத்துவை என்ற ஆறு பெருக்கெடுத்ததன் காரணமாக அதிகமான பயிர்கள், எல்லா பயிர்களும் சேதமடைஞ்சிருக்குது. அதனால் பார்க்கக்கூடிய எங்களுக்கும் பெரிய கவலையாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாரும் விவசாயிகள். கிராமங்கள், அதாவது ஹெலம்பகஸ்வவ, சியம்பலாகஸ்வவ, ஈரிக்காவை போன்ற கிராமங்கள் உள்ள எல்லா மக்களும் அதிகமாக விவசாயிகள் தான் கொண்டது. அதாவது எங்களோட டிராக்டர் கூலிகள், விவசாயி, அதாவது புகை, உரங்கள், அதனால் வீசப்பட்ட மருந்துகள், இதுக்குரிய நஷ்டங்களை எங்களுக்கு அரசாங்கத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். அதனால் எங்களுக்கு மீண்டும் இதை விவசாயம் செய்யறதுக்காக வேண்டி எங்களுக்கு விதை நெல் போன்ற தானியங்களை, எங்களுக்கு விதை நெல்லுகளை எங்களுக்கு அரசாங்கத்தால் வந்து உதவுமாறு உங்களை பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். வெள்ளம் காரணமாக, அடைமழை காரணமாக வெள்ளம் இந்த வயலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது. அதால் இங்கே திரும்ப இந்த வயல்களை விதைத்து மக்களுக்கு வேளாண்மை அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பை அரசாங்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பெய்த கடும் மழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு முழு காணியும் சேதமாயிட்டு, அதை சுற்றி சூழல் உள்ள இந்த நொச்சிக்குளம், ஹெலம்பகஸ்வவ, சியம்பலாகஸ்வவ, ஈரிக்காவை இந்த பகுதிகளையும் எல்லாம் ஒரு 400-500 ஏக்கருக்கு காணி சேதமாக பெய்தது. இது நாங்கள் இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரும் விவசாயிகள் தான், வேறு தொழில் செய்த ஆட்கள் இல்லை. இதை விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் செய்தது. இதுக்காக, இந்த அழிவுக்காக அரசாங்கம் இதுக்கு எது சரி நிவாரணங்கள் தந்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது நாங்கள் இன்னும் ஒருவரோடு நாங்கள் நேர்காண இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பிரதேசத்தில் உள்ள ஒரு விவசாயி.
உங்களுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன நிலப்பாடு சோமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிரதேசம் எப்படி இருக்குது, என்ன நிலப்பாடு, எப்படி வெள்ளம் வந்துச்சு, என்ன நிலப்பாடுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த ஏரியா சொல்ல போனால் கவலைக்குரிய விடயம். ஓ கடந்த காலம் இந்த மழையால் ஓ வெள்ளப்பெருக்கில் எங்களோட காணியெல்லாம் தாட்டப்பட்டு ஓ இப்போதைய நிலைமையில் எங்களோட ஊரில் எல்லா மக்களும் கடும் கவலையோடு இருக்கக்கூடிய விவசாயிகள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருமே விவசாயிகள். எங்களோட ஊர் அயல் வட்டாரத்தில் இருக்க அனைவரும் விவசாயிகள். ஓ இந்த விவசாயத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டதால் சகல மக்களோட உள்ளங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது என்னன்னு சொன்னால் இந்த இதில் எத்தனை நாள் இந்த இங்கேக்கு எப்படி தண்ணி வந்துச்சு? தண்ணி வந்து அடமழை காரணமாக மல்லாத்தூயா அருகில் உள்ள மல்வத்தோயா பெருக்கெடுத்து. இதுக்கு பக்கத்தில் 500 ஒரு 500 மீட்டர் 500 மீட்டர் மாதிரி அரை கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருக்குள்பட்ட இதெல்லாம் இருக்குது. ரைட், இன்னொரு முறையோட நாங்கள் பேசுவோம், பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அப்புறம் என்ன மாதிரி நிலப்பாடு, என்ன செய்திகள்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு, மனிதர்களுடைய முயற்சி மட்டும்தானே. என்ன நாங்கள் பார்த்தோம், இந்த மாஷா அல்லாஹ் இந்த ஊருக்கு வரக்குள்ள அழகான தோற்றம் இருந்தது. ஆனால் வயல் பகுதிக்கு வந்து பார்த்த உடனே வயல் நிலங்கள் அப்படியே தண்ணியில் அடித்து பெரிய கவலைக்கிடமான நிலைமையில இருக்குது. என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ் இதை இப்படியே விட்டு சரி வராது, திருப்பவும் இதை விதைக்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது ஒரு ஏக்கர் செய்ததுன்னா. என்ன பெரிய கஷ்டத்தில் எல்லாம் மக்கள் எல்லாரும் பொதுவாக இந்த ஊர் கிராமம் மட்டுமல்ல, அன்றாதபுரத்தில் பெரும்பாலான கிராமங்கள் விவசாய கிராமங்கள். அந்த அடிப்படையிலே அனைவருக்கும் ஒரு சிக்கலான நிலைமை இருக்குது. இறைவனுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய ஏற்பாடு. ஆகவே அதனை நாங்கள் கவனத்திற்கொண்டு ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் எல்லாம் கொள்வோம். ஆகவே இந்த பிரதேசம் இன்னும் செழிப்பாக வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்போவன்.